கிரைம் டைரி கேட்டுருக்கீங்க with me கார்த்திக். இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. செய்யற தப்புக்கள் எதுவுமே வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனா அந்த தப்புக்கள் வெளியில வந்து வெட்ட வெளிச்சமாகும் போது பல நேரங்கள்ல இதை ஏன் செஞ்சோன்ற பதில் நம்ம யார்கிட்டயுமே இருக்கிறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு தவறுதான் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை. தன்னுடைய பொண்ண போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக ஒரு 2 நாள் சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வர்றாங்க சுகுமார் அண்ட் ஃபேமிலி. வந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனா சாமி ரூமோட கதவு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ள எட்டி பார்த்தா பீரோல ஒரு பெரிய ஓட்டை, பீரோக்கு கீழே தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் தேங்கி நின்னுட்டு இருக்கு. அதிர்ச்சி ஆகிற சுகுமாரோட மனைவி பக்கத்துல ஓடி போய் பாக்குறாங்க. பீரோல அவங்க வச்சிருந்த எந்த நகையோ பணமோ எதுவுமே இல்ல. தொடச்சு வச்ச மாதிரி இருக்குது பீரோ. பதட்டமாகிற சுகுமாரும் ஃபேமிலியும் போலீஸ்க்கு போன் பண்றாங்க. இங்க யார் மிஸ்டர் சுகுமார்? என்னாச்சு? நான் தான் சார் 2 நாள் வெளியூர் போயிருந்தேன் சார். வீட்டுக்கு வந்து பார்த்தா பீரோல இருந்த 100 பவுன் நகையை காணோம், 5 லட்சம் ரூபாய்க்கு மேல பணத்தையும் காணோம் சார். சம்பவம் நடந்த இடத்த சுத்தி பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். பூஜை ரூம் கதவு மட்டும் தான் உடைக்கப்பட்டிருக்கு. பின்பக்க கதவு ப்ராப்பரா திறக்கப்பட்டிருக்கு, உடைக்கப்படல. உள்ள போனா அங்க பீரோவை உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டது ஆசிட். கரெக்டா சுகுமார் வீட்ல இல்லாத 2 நாள்ல இத பிளான் பண்ணிருக்காங்க. பின்பக்க கதவு வழியா எப்படி உள்ள வரணுங்கிறது தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் உள்ள வந்து பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்காம இருக்கணும்ன்றதுக்காக ஆசிட் யூஸ் பண்ணிருக்காங்க. சுகுமார் வீட்ல இல்லன்னு தெரிஞ்ச ஒருத்தர் ஆசிட் யூஸ் பண்ற அளவுக்கு புத்திசாலி, பின்பக்க கதவை திறக்க தெரிஞ்சவர். சுகுமாரோட ஃபேமிலிக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. கேட்டியா? ஃபர்ஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல இந்த 2 நாள் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இந்த வீட்டை நோட்டம் விட்டாங்களா செக் பண்ணுங்க. சார் நான் வந்த உடனே அதை தான் சார் ஃபர்ஸ்ட் செக் பண்ணேன். எங்க வீட்டு சிசிடிவி ஒயரை யாரோ கட் பண்ணிருக்காங்க சார். சரி, இந்த வீட்டை விடு, எதிர்த்த வீடு பக்கத்து வீட்டுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஃபுட்டேஜ் எடுத்து இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்க்கும்போது 12:30 மணி வரைக்கும் கேமரால எந்த பிரச்சனையும் இல்ல. 12:32க்கு கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ரெக்கார்டிங்குமே இல்ல. அக்கம் பக்கத்து வீடுகளோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ண போன ஏட்டையா ஒரு குழப்பமான முகத்தோட உள்ள வந்தாரு. சார், இங்க இருக்கிற எல்லார் வீடையும் செக் பண்ணிட்டேன். எல்லார் வீட்டு கேமராவையும் இதையோ வச்சு மறைச்சிருக்காங்க சார். ஒரு வீட்டை கொள்ளையடிக்க ஒரு தெருல இருக்கிற எல்லா வீட்டு சிசிடிவியையும் மறைச்சிருக்காங்கன்னா இந்த ஏரியாவை நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தரா தான் இருக்கணுங்கிற ஆங்கிள் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வர்ற சுகுமாருடைய பீரோல இருந்து 100 பவுன் நகை, 5 லட்சத்துக்கும் மேலான பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கும் போது சுகுமாரோட வீட்டு சிசிடிவி கேமரா வயர் கட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஏரியால இருக்கிற மத்த வீடுகளோட சிசிடிவி கேமராவை எதையோ வச்சு மறைச்சிருக்காங்க. கேட்டியா? ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க. இந்த தெருவில் இருக்க 8 வீட்டுல இருக்க கேமராவையும் 20ஆம் தேதி 12:32ல இருந்து 12:48க்குள்ள யாரோ மறைச்சிருக்காங்க. அதுவும் தடையமே இல்லாம. சார், இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா சார்? இந்த ஒரு ஃபுட்டேஜ பாருங்களேன், பபிள் கம் வச்சு மறைச்சிருக்கான் சார். என்ன சார், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். அதுல என்னையா இருக்கு? கிளவுஸ் போடல சார் அவன். எந்த தடயமுமே இல்லாத இந்த கொள்ளை வழக்குல போலீஸ்க்கு முதல் தடயம் சிக்குச்சு. கேமரால ஒட்டப்பட்டிருந்த பபிள் கம்ல ஒரு கைவிரல் ரேகை. அதை எடுத்து ஃபாரன்சிக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணையை கண்டினியூ பண்றாங்க. 8 வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்களும் எங்க இருக்குன்ற இடம் தெரிஞ்சவங்க யார் யாரா இருப்பாங்க, அந்த ஏரியாக்கு ரெகுலரா தினமும் வந்துட்டு போறவங்க யாரு அப்படிங்கிற விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. தினம் அந்த ஏரியாக்கு வர்ற பால்காரர், பேப்பர்காரர், குரியர் பாய், போஸ்ட்மேன், ஏரியாவை சுத்தப்படுத்துறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க எல்லாரையும் பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம் சார். இந்த வீட்ல இருக்கவங்க ஊருக்கு போயிருக்காங்கறது உங்களுக்கு தெரியுமா? 2 நாள் தண்ணி கேன் வேணாம்னு சொல்லிருந்தாங்க சார். சரி, நேத்து நைட் நீ எங்க இருந்த? 8 மணிக்கெல்லாம் லோடு போட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். அதோட இப்ப காலைல தான். சரி, நீ போலாம். தேவைப்பட்டா கூப்பிடுறேன். விசாரணையை இன்ஸ்பெக்டர் பண்ணிட்டு இருந்த நேரத்துல காணாம போன நகையோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாரு சுகுமார். சுகுமார்,
நீங்க ஊருக்கு போறன்ற விஷயத்த யார்கிட்ட சொல்லிருந்தீங்க? சார் ரெகுலரா பால் பேப்பர் அவங்க போடுறவங்க எல்லாருக்கிட்டுமே சொல்லிருந்தேன் சார். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு தெரியும். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்ல சார், எனக்கு யார் மேலேயும் டவுட் இல்ல சார். இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போதே ஏட்டு உள்ள வராரு ஒரு முக்கியமான தடயத்தோட. சுகுமார் வீட்ல இருந்து காணாம போன நகை பணத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். இதுவரைக்கும் இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு தடயம் சிசிடிவி கேமராவை மறைக்க யூஸ் பண்ணப்பட்ட பபிள் கம்ல இருக்கிற ஒரே ஒரு விரல் ரேகை. ஏரியால இருக்கிற பால்காரர், போஸ்ட்மேன், குரியர் பாய், பேப்பர் போடுறவரு, ஏரியாவை சுத்தம் பண்றவங்கன்னு எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்க்க ஏட்டையா ஒரு முக்கியமான தடயத்தோட உள்ள வராரு. இது அப்பயே பார்த்ததானயா, இதுல என்ன இருக்கு? சார் இந்த வீடியோவை பாருங்களேன் சார். அவன் விரல பாருங்களேன், ஒரு பெரிய கட்சி மோதிரம் ஒண்ணு போட்டிருக்கான். அந்த ஃபுட்டேஜ நல்லா உத்து பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு அப்பதான் கையில இருக்கிற அந்த மோதிரம் தெரியுது. விரல் ரேகைக்கு அப்புறமா கிடைச்சிருக்கிற 2வது தடயம் மோதிரம். இதே மாதிரியான மோதிரமோ இல்ல இந்த அடையாளம் வச்ச செயினோ பால்காரரோ, பேப்பர்காரரோ, தண்ணி கேன் போடுறவரோ இந்த ஏரியாவுக்கு ரெகுலரா வர்றவங்க யாராவது போட்டிருக்காங்களான்னு பாக்க ஏட்டையாவை அனுப்பி வைக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அப்புறம் சுந்தர் கிட்ட இந்த ஏரியாவுடைய 3 நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கேட்டிருந்தேன், அது வந்துருச்சான்னு செக் பண்ணு. என்ன சுந்தர், ஏதாவது தடயம் கிடைச்சதா? அதுதான் சார் பாத்துட்டு இருக்காரு. சார் இந்த சம்பவம் நடக்க முதல் நாள் பாருங்களேன், இந்த பச்சை சட்டக்காரன் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வரான் சார். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா ஏதாவது தெரியும் சார். சார் இவன் அந்த ஏரியா கேபிள்காரன். எல்லா வீட்டு சிசிடிவியும் மறைச்சிருக்கிறாங்க. சிசிடிவி கேபிள் வயரை டெக்னிக்கலா கட் பண்ணிருக்கிறாங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வர்ற ஒரு கேபிள்காரன். போலீஸோட மொத்த கவனமும் அந்த கேபிள்காரர் மேல திரும்பிச்சு. சுகுமார் வீட்ல கொள்ளையடிச்ச கேஸ இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிட்டு இருக்காரு. கொள்ளை நடந்ததுக்கு முந்தின நாள் ஒரு கேபிள் டிவி காரர் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லா வீட்டை பத்தியும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், சிசிடிவி எங்க இருக்குன்ற விவரங்கள் தெரிஞ்ச ஒருத்தர், சிசிடிவி வயரை கட் பண்ற அளவுக்கு டெக்னிக்கலா தெரிஞ்ச ஒருத்தர், கேபிள் டிவி காரர் அப்படிங்கிற ஸ்கெட்ச்ல இது எல்லாமே பொருந்துதுன்றத இன்ஸ்பெக்டர் ரியலைஸ் பண்றாரு. அந்த கேபிள் டிவி காரரை ஏட்டையாவை விட்டு கூட்டிட்டு வர சொல்றாரு. உன் பேர் என்ன? காளியப்பன் சார். சுகுமார் வீட்ல பண நகை எல்லாம் கொல்ல போயிருக்கு, உனக்கு தெரியுமா? தெரியும் சார். இந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் கட் பண்ணிருக்காங்க, மறைச்சிருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும்? சரி, சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் எல்லார் வீட்டுக்கு நீ போயிருக்க, ஏன்? மாசம் முதல் வாரம் சார், கலெக்ஷனுக்காக போயிருந்தேன். இது எல்லா மாசமும் பண்றது தானே. ஏட்டையா, இவனுடைய பிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணீங்களா? என்னாச்சு சார்? முதல்ல விசாரிக்கும் போதே இவரோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம் சார். இவரது மேட்ச் ஆகல. இன்ஸ்பெக்டரோட பார்வை அவன் கை விரல்களுக்கு போச்சு. இதுக்கு முன்னாடி மோதிரம் போட்டிருந்ததுக்கான தடயமும் இல்ல. குற்றவாளியை நெருங்கிட்டோம், கேஸ முடிக்க போறோம்ன்ற சந்தோஷத்துல இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த நியூஸ் ஒரு பெரிய பின்னடைவா இருந்தது. அடுத்து என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்தோட இருந்த இன்ஸ்பெக்டரோட பார்வை அப்போ அவன் பாக்கெட்ல விழுந்தது. அவனுடைய பாக்கெட்ல கட்சி அடையாளம் போட்ட ஒரு பேனா. என்ன தம்பி, கட்சியில இருக்கியா என்ன? கட்சி பேனெல்லாம் வச்சிருக்க? ஐயா, இது கலெக்ஷன் எழுதுறதுக்காக எங்க ஓனர் கொடுத்தது. அவர் கட்சியில இருக்காரு சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த மோதிரத்துல இருந்த கட்சி சின்னமும் இவன் பாக்கெட்ல இருக்கிற பேனால இருக்கிற கட்சி சின்னமும் ஒரே இது. இந்த ஓனரை பிடிச்சா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அல்லது இந்த ஓனரே இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்விகளோட விசாரணையை கண்டினியூ பண்றாரு இன்ஸ்பெக்டர். சுகுமார் வீட்ல நடந்த கொள்ளையோட வழக்க விசாரிச்சிட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதுல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு மோதிரம் போட்ட கை சிசிடிவி கேமரால பபுள்கம் ஓட்டுறத பாக்குறாங்க. அந்த மோதிரத்துல இருந்த கட்சி சின்னமும் கேபிள் டிவி காரனோட பாக்கெட்ல இருந்த பென்ல இருந்த கட்சி சின்னமும் ஒரே கட்சியோடது. கேபிள் டிவி ஓனர் கட்சிக்காரங்கிற தகவலை கேபிள் டிவி காரன் சொன்ன உடனே இன்ஸ்பெக்டரோட விசாரணை அந்த ஓனர் கிட்ட போய் நிக்குது. கேட்டியா, முதல்ல அவருடைய கைரேகை வாங்கி ஃபாரன்சிக் அனுப்புங்க. எத்தனை வருஷமா இந்த ஏரியால நீங்க கேபிள் டிவி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். கட்சியில அது ஒரு 3 வருஷமா இருக்கேன் சார். உங்களுக்கு இந்த சுகுமார தெரியுமா? ஆமா சார், அவன் நம்ம ஃப்ரெண்டு தான். ஏதோ பாவம் அவன் வீட்டுல வர திருடு போயிடுச்சாமே. உங்களுக்கு பபுள் கம் மெல்றதெல்லாம் பிடிக்கும் போல இருக்கு சார். இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டேன் சார், அதனால போட்டேன். வழக்கமா போட மாட்டேன் சார். கையில அந்த மோதிரம் சூப்பரா இருக்கே சார், எங்க வாங்கினது? அது நம்ம எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணதுக்கு பாராட்டி போட்டது சார். அதை கொஞ்சம் கலட்டி கொடுங்க. இந்தாங்க சார். சார் இப்பதான் கால் வந்துச்சு, இவரோட கைரேகை மேட்ச் ஆகுதான் சார். நினைச்சேன். சொல்லுங்க மூர்த்தி, ஏன் சுகுமார் வீட்டுல கொள்ளடிச்சீங்க? யார் சார் சொன்னது? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கேபிள் டிவி ரன் பண்ணிட்டு இருக்கிற மூர்த்தி தான் சுகுமார் வீட்ல கொள்ளையடிச்சிருக்கிறாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. ஆனா இத கண்டிப்பா மூர்த்தி தனியா பண்ணிருக்க முடியாதுன்றதும் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். மூர்த்திக்கு ஹெல்ப் பண்ண அந்த இன்னொரு நபர் யாரு? நண்பரான சுகுமார் வீட்லயே மூர்த்தி கொள்ளையடிக்க வேண்டிய காரணம் என்ன? இது தொழில் போட்டி தானா, வெறும் பணம் மட்டும்தான் தேவையா அப்படிங்கிற கேள்விகளோட இன்ஸ்பெக்டர்
அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கினாரு. தொழிலதிபரான சுகுமார் வீட்டுல நடந்த கொள்ளையை இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிட்டு இருக்கும் போதுதான் சுகுமாருடைய நண்பரான மூர்த்தி கேபிள் டிவி வச்சிருக்கிறவரு சுகுமார் வீட்டுல கொள்ளையடிச்ச விஷயத்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு நண்பருடைய வீட்டிலேயே ரொம்ப பிளான் பண்ணி அவர் இல்லாத போது 100 பவுன் நகை 5 லட்சத்துக்கும் மேலான கேஷ கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு மூர்த்தியை விசாரிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மூர்த்தி, இந்த கொள்ளைய யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சீங்க? சார் எதுக்கு சார் கொள்ளாச்சிட்டோன்றீங்க? இது எங்களுக்கு தர வேண்டிய பணம் தான். இந்த குரலை ஏத்தி பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. சுகுமார் வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும் போது ஸ்டேஷனுக்குள்ள வராரு சுகுமார். டேய் நீயா? ஆமாண்டா, எனக்கு தர வேண்டிய காசை நான் எடுத்துக்கிட்டேன். இல்லன்னா தப்பு இருக்கு. நான் ஏன்டா காசு தரணும்? ஏய், அதெல்லாம் தனியா பேசிக்கலாம். சொன்னா கேளு, இந்த கேஸ வாபஸ் வாங்கு. மூர்த்தி, நீ செய்யறதை செஞ்சுட்டு எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க? 2 பேருக்குள்ள நடக்கிற ஆர்குமெண்ட்ட அமைதியா பாத்துட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். மூர்த்தி எதையோ போலீஸ் கிட்ட சொல்லாம ஒளிச்சு வச்சிட்டு இருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா இவ்வளவு தைரியமா சுகுமார மிரட்டுற அளவுக்கு மூர்த்தி மனசுல என்ன இருக்குன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. சுகுமார், ஒரு நிமிஷம். என்ன சார்? கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கும் மூர்த்திக்கு நடுவுல என்ன இருக்கு? உண்மைய மட்டும் சொல்லுங்க. இல்லன்னா சார், அவன் என் ஃப்ரெண்டு சார். காலேஜ் டேஸ்ல இருந்து எனக்கு நல்லா தெரியும். 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். நானு, மூர்த்தி, திவா எல்லாம் ஒரு செட்டு சார். யார் அந்த திவா? அவர் எங்க இருக்காரு? திவாகர் சார், என் கூட படிச்சவன். இங்கதான் பாரிஸ்ல கெமிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கான் சார். இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ்ல சிக்காம இருந்த அந்த 3வது ஆங்கிள் இப்பதான் கிடைச்சது. மூர்த்திக்கு பீரோல யூஸ் பண்ற ஆசிட் எப்படி கிடைச்சிருக்குன்ற கேள்வி இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்தது. கெமிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஆங்கிள் அந்த குவெஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. திவாகர ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். சுகுமார் வீட்டுல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு சுகுமாருடைய நண்பர் மூர்த்தி தான் அதை கொள்ளையடிச்சிருக்கிறாருங்கிற தகவல் முதல் அதிர்ச்சின்னா, மூர்த்திக்கும் சுகுமாருக்கும் நண்பரான திவாகர் அப்படிங்கிறவரு கெமிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா சுகுமாருடைய வீட்டுல பீரோவை உடைக்க யூஸ் பண்ணப்பட்ட ஆசிட் ரெகுலரா எல்லா கடைகள்லயும் கிடைக்கிறது இல்ல. கண்டிப்பா கெமிக்கல்ஸ் ஆசிட்ஸோட ரொம்ப நெருங்கின தொடர்பு இருக்கிற யாரோ ஒருத்தர் இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு உள்ள ஓடிட்டே இருந்த ஒரு விஷயம். எப்ப திவாகர் கெமிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிறாருங்கிற தகவல் தெரிஞ்சதோ அப்பவே இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த திவாகருக்கு கண்டிப்பா இதுல ஒரு பங்கு இருக்கணும்னு. ஆனா அத உண்மைன்னு நிரூபிக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட எந்த தடயமும் இல்ல. திவாகர் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். திவாகர், உங்க நண்பர் சுகுமார் வீட்டுல திருடு போன அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கு நைட்டு கடை மூடுறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு சார். எத்தனை மணிக்கு கடை மூடுனீங்க? நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் சார். கடையை மூட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். வீடு எங்க? சைதாப்பேட்டை சார். மூர்த்தி தான் சுகுமார் வீட்டுல கொள்ளையடிச்சான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சுகுமார் சொன்னா சார். மூர்த்தி அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அது எனக்கு சேர வேண்டிய காசுன்னு மூர்த்தி சொல்றாரு. ஏன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படியா சொன்னா? தெரியலையே சார். சரி, உங்க போன் நம்பரையும் பிங்கர் பிரிண்டையும் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. திவாகரோட போன் நம்பரை வாங்கின உடனே இன்ஸ்பெக்டர் செஞ்ச வேலை மூர்த்தியோட போன் கால்ஸையும் திவாகரோட போன் கால்ஸையும் செக் பண்ணது. போன் கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு தடவை போன்ல பேசி இருக்காங்க. 12:30 மணிக்கு ஒரு தடவை, காலையில 3:30 மணிக்கு ஒரு தடவை போன்ல பேசி இருக்கிறது தெரிய வருது. திவாகரும் மூர்த்தியும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் இல்லாம தெரியுது. ஆனா ஏன் அப்படிங்கிற காரணம் மட்டும்தான் தெரியவே இல்ல. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சுகுமார திரும்ப ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு இன்ஸ்பெக்டர். தொழிலதிபர் சுகுமார் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு சுகுமாருடைய நண்பர் மூர்த்தி தான் அந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றாரு. ஆனா இத மூர்த்தி தனியா செஞ்சிருக்க முடியாதுன்றதுக்கு இன்ஸ்பெக்டரோட மனசுல பல காரணங்கள் இருக்கு. சிசிடிவி எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல மறைக்கிறதுங்கிறது ஒரு ஆளால முடியாது. சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கிற உயரம், யூஸ் பண்ணிருக்கிற பொருட்கள், செய்யப்பட்டிருக்கிற விதம், இது எல்லாமே இந்த கொள்ளையில 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறத காட்டுது. கூட இருந்தது யாருன்றத இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் போதுதான் சுகுமாருடைய இன்னொரு நண்பரான திவாகர் இந்த கேஸ்ல வராரு. திவாகர் நைட்டு கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதா சொன்னாலும் அவருடைய போன் கால் ரெக்கார்ட்ஸ் வேற விதமா சொல்லுது. அதை உறுதிப்படுத்திக்க சுகுமார ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டிருக்காரு இன்ஸ்பெக்டர். திவாகர் எப்படி சார்? கஷ்டப்பட்டு மேல வந்தவன் சார். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுனா எப்பயுமே கூட இருப்பான் சார். எப்படி மூர்த்தியும் திவாகரும் உங்களோட ரொம்ப க்ளோஸோ? 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஏன் நீங்க திவாகரை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம்லாம் இல்ல, கன்ஃபார்மா அவரு இதுல இருக்காரு சார். அப்படிலாம் இருக்கா சார்? உண்மையை சொல்லுங்க சுகுமார், நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நானா? இல்லையே சார். சுகுமார் அதிர்ச்சியானாலும் அவர் சொல்றதுல ஒரு பொய் இன்ஸ்பெக்டருக்கு அப்பட்டமா தெரிஞ்சது. அப்படி சுகுமார் மறைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்ன்ற கேள்விகளோட
திவாகர அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கிற திவாகர், மூர்த்தி, சுகுமார் 3 பேரையும் ஒரே டேபிள்ல உட்கார வச்சு விசாரணை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அந்த விசாரணை அவர் எதிர்பார்க்காத ஆங்கிள் போகுது. சார், இது எங்களுக்கு சேர வேண்டிய பணம் சார். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. சுகு, மரியாதையே கேஸ வாபஸ் வாங்கிடுறா, இல்லன்னா நல்லதுக்கே இல்ல. சுகுமார் வீட்டுல கொள்ளையடிச்ச சுகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் மூர்த்தி, திவாகரன் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஏன் இத பண்ணீங்கன்ற கேள்விக்கு மூர்த்தியும் திவாகரனும் மாறி மாறி ஒரே பதில சொல்றாங்க. அது எங்களுக்கு சேர வேண்டிய பணம், நாங்க கொள்ளையடிக்கலன்னு. இன்ஸ்பெக்டர் மேலும் அழுத்தி விசாரிக்கும் போது 2 பேரும் கோவமா சுகுமார பார்த்து கேஸ வாபஸ் வாங்கிரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏன் கேஸ வாபஸ் வாங்கணும்? சார், நான் சொல்ல வேண்டியதை சொன்னா அவனும் என் கூட ஜெயிலுக்கு தான் வரணும். டேய், பரவாயில்லையா அவனுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற இந்த மிரட்டலை பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்தாலும் இதுக்கு பின்னாடி இன்னொரு பெரிய விஷயம் இருக்கிறது அவர் மூளையில தோணுது. திவாகரையும் மூர்த்தியும் தனியா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். அவர் கேஸ வாபஸ் வாங்குவாருலாம் நினைக்காதீங்க. நடந்தது என்னன்றத தெளிவா சொல்லுங்க சார். அவன் செஞ்சிட்டு இருக்க விஷயம் தான் சொல்ல முடியாது சார். ஏன்? அவனுக்கு இன்னொரு பொண்ணோட பழக்கம் இருக்கு சார். சரி, அதுக்காக? சார், நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம் சார். நாங்க எத்தனையோ முறை சொன்னோம் அவங்கிட்ட, அவ வேணான்னு. அவன் கேட்கவே இல்ல சார். ஒரு நாள் அவ புருஷன் வந்து ஆபீஸ்ல ரொம்ப திட்டான் சார். அப்பவே சொன்னோம் சார், உன்னாலதான் கெட்ட பேருன்னு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான் சார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துல அவங்க வீட்டுக்காரு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு சார். ஹார்ட் அட்டாக்ல செத்ததுக்கு சுகுமார் என்ன பண்ணுவாரு? ஒரு முறைனா பரவாயில்ல சார். சுகுமார் தங்கச்சி புருஷன் பிரச்சனை பண்ணும்போது அவனும் ஹார்ட் அட்டாக்ல செத்தான் சார். சோ நீங்க சந்தேகப்பட்டு அவனை பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறீங்க? சந்தேகம்லாம் இல்ல சார், எங்களுக்கு நல்லா தெரியும் இது அவன் தான் பண்றான்னு. இப்படியா ஹார்ட் அட்டாக் வர வைக்க முடியும் அந்த ஆளு? அப்படிங்கிற கேள்விக்கு 2 பேர்கிட்டயும் பதிலே இல்ல. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இவங்க 2 பேரும் எந்த ஆங்கிள் இந்த விஷயத்த பாக்குறாங்கன்றது புரியுது. பிரச்சனை பண்ணிட்டு இருந்த 2 பேர் ஒரே மாதிரியா இறக்குறாங்கன்றது கண்டிப்பா கோ இன்சிடென்ஸா இருக்காதுங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இது எப்படி முடியும்ன்றதுதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாத விஷயம். அததான் சுகுமார் கிட்ட கேட்டாரு இன்ஸ்பெக்டர். உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாரு? அவன் ஒரு குடிகாரன் சார். கண்ட நேரத்துல குடிக்கிறது, கண்ட நேரத்துல சாப்பிடுறதுன்னு இருந்தான். ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான் சார். கல்பனா யாரு? கல்பனா யார் சார்? சுகுமார், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க சார். இந்த கேஸுக்கும் கல்பனாவுக்கும் சம்பந்தமே இல்ல. இருக்கா இல்லையான்றத நான் முடிவு பண்றேன். அவங்க யாரு என்னன்ற டீடைல் மட்டும் சொல்லுங்க. கல்பனாவை பத்தி மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுகுமார். பிசினஸ் விஷயமா மீட் பண்ணி அதுக்கப்புறம் அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா மாத்திட்டு இருக்கிறாரு சுகுமார். இந்த விஷயம் தெரிஞ்சு கல்பனாவோட கணவர் ஆபீஸ்ல வந்து திட்டினதுக்கு அப்புறம் தான் கல்பனா கிட்ட பேசுறதே இல்ல அப்படின்னு சத்தியம் பண்றாரு. கல்பனாவோட அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சுகுமார கிளம்ப சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அதே நேரத்துல சுகுமாருடைய போன் நம்பரை ட்ராக் பண்ண சொல்லி சைபர் செல்லுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு இன்ஸ்பெக்டர். சைபர் கிரைம்ல இருந்து வந்த ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. சுகுமார் வீட்டுல கொள்ளையடிக்கப்பட்ட வழக்க விசாரிக்க ஆரம்பிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அந்த வழக்கு வேற திசையில போறது புரிஞ்சுது. அவருடைய வீட்டுல அவர் நண்பர்களே கொள்ளையடிச்சிருக்கிறாங்கன்றது முதல் அதிர்ச்சின்னா, கொள்ளையடிச்ச 2 பேரும் சுகுமார கேஸ வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினது 2வது அதிர்ச்சியா இருந்தது. ஏன் அவர் வாபஸ் வாங்கணும்ன்ற இன்ஸ்பெக்டரோட கேள்விக்கு நாங்க சொல்றதெல்லாம் சொன்னா அவனும் ஜெயிலுக்கு போகணும்ன்றது 3வது அதிர்ச்சின்னா, கல்பனா கிட்ட 6 மாசமாச்சு நான் பேசி எங்களுக்குள்ள இப்ப எந்த பழக்க வழக்கமும் கிடையாதுன்னு சத்தியம் பண்ண சுகுமாருடைய செல்போன் ரிப்போர்ட் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. சார், நீங்க சொன்ன அந்த நம்பருக்கு சுகுமார் டெய்லி ஒரு 3-4 தடவையாவது பேசுறாரு சார். எதிர்பார்த்தேன். அந்த பொண்ணை விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே அவங்க ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். 37 வயசுல ஹார்ட் அட்டாக். அந்த ரிப்போர்ட்ட திரும்ப படிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதே நேரத்துல சுகுமாருடைய வீட்ல இருந்து சுகுமாருடைய தங்கச்சி ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கி வச்சிருக்கிறாரு. 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதயத்துக்கு போற பிளட் வெசல் திடீர்னு பிளாக் ஆனனால வந்த அட்டாக்னு ரிப்போர்ட் சொல்லுது. சார், லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல அந்த ஏரியால ஏதாவது வித்தியாசமான விஷயம் நடந்திருந்ததுன்னா சொல்ல சொன்னீங்கல்ல சார்? ஆமா சார். அந்த ஏரியால பிளாட்ஃபார்ம்ல தூங்குற 2 பேரு 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க இதே மாதிரி ஹார்ட் அட்டாக்ல. அதுல ஒருத்தருக்கு வயசு 32, இன்னொருத்தருக்கு வயசு 27. மூர்த்தியும் திவாகரும் அவ்வளவு தைரியமா மிரட்டும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும்னு. வரிசையா 4 பேர் ஒரே மாதிரியான மரணம் 3 மாச இடைவெளியில. கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸா இருக்க முடியாதுன்றது இன்ஸ்பெக்டருக்கு ஆணித்தரமா தெரிஞ்சது. சுகுமார ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிக்கும் போது விஷயங்கள் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சது. கல்பனாவுடைய கணவர் ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணிருவேன்னு மிரட்டினதுக்கு அப்புறம் நண்பர்கள் 2 பேரும்
சுகுமார பயங்கரமா திட்டுறாங்க. இந்த அவமானத்தை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத யோசிக்கிற சுகுமாருக்கு கல்பனாவை விட்டு விலகிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ன்றது தோணல. அவருடைய மூளையில இந்த பிரச்சனைக்கு காரணம் கல்பனாவுடைய கணவர் ஆபீஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா 2 நண்பர்களும் சுகுமார பயங்கரமா திட்டுறாங்க. அந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாத சுகுமாருடைய மனசுல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும்னு தோணுது. ஆனா அவர் தேர்ந்தெடுத்த முடிவு ரொம்ப தவறான ஒரு முடிவு. கல்பனாவோட தன்னுடைய தகாத உறவு தான் பிரச்சனைன்றத புரிஞ்சுக்காம கல்பனாவுடைய கணவரை தீர்த்து கட்டிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக கெமிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கிற தன்னுடைய நண்பரான திவாகர் மூலமா ஒரு கெமிக்கலை வாங்கி அந்த ஏரியால பிளாட்ஃபார்ம்ல தூங்குறவங்க மேல அதை ட்ரை பண்றாரு. எல்லாருமே அந்த 2 பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்கன்றத நம்புறாங்கன்றத பார்த்ததுக்கு அப்புறம் சுகுமார் அந்த மருந்த கல்பனாவோட கணவர் மேல உபயோகிக்கிறாரு. கல்பனாவோட கணவர் இறந்ததோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கிற சுகுமாருடைய வாழ்க்கையில அவரோட தங்கச்சியை கொடுமைப்படுத்துற அவர் கணவர் அடுத்த பிரச்சனையா தெரிகிறாரு. மறுபடியும் அந்த மருந்த தன்னுடைய தங்கை கணவர் மேல யூஸ் பண்றாரு சுகுமார். 4 கொலைகளை செஞ்சுட்டு எந்த தடயமுமே இல்லாம தைரியமா தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிற சுகுமார் கிட்ட பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க திவாகரும் மூர்த்தியும். ஆனா 2 பேர்கிட்டையும் சுகுமார் சொன்ன பதில் ஒண்ணுதான், ஹார்ட் அட்டாக்ல செத்தவன நான் தான் கொன்னேன்னு நீ இல்லடா, எவன் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. மருந்த வாங்கி கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்த கூடவே இருந்த நண்பர்கள் 2 பேரையும் சுகுமார் இவ்வளவு அலட்சியமா ஹேண்டில் பண்ணதுல 2 பேருக்கும் இருந்த கோவம் தான் அந்த வீட்டை கொள்ளையடிக்கிற முடிவுக்கு அவங்களை கொண்டு வர வச்சது. திவாகரும் மூர்த்தியும் பிளான் பண்ணாத ஒரு விஷயம் அந்த கட்சி மோதிரம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மாட்டினது. அங்க ஆரம்பிச்சு கடைசியா இப்ப சுகுமார் மேல 4 கொலைகேஸ் வரைக்கும் அந்த கொள்ளை வழக்கு கூட்டிட்டு வந்திருக்குது. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.